தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் விரிவாக கேட்கலாம். சுப்பிரமணி, வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி தமிழகம் முழுவதும் 68 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் கூட கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம். இங்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கில் துணை ராணுவ படையினரும், அதற்கு அடுத்ததாக ஆயுதப்படை போலீசாரும், அதற்கு அடுத்ததாக சென்னை போலீசாரும் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 ஷிப்ட் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3000த்திற்கும் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அந்த இன்று காலையிலிருந்து பெய்து வரும் மழை காரணமாக வாக்கு இயந்திரங்களில் எந்த சேதமும் ஏற்படாத வகையில் தார்பாய் போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த வாக்கு எண்ணும் இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இணை ஆணையர் தலைமையிலான குழுவினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒரு இணை ஆணையர் தலைமையிலான குழுவினர் இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகம், லயலா கல்லூரி, அதே போல ராணிமேரி கல்லூரி என தனித்தனியாக சென்று பார்வையிட்டார்கள், ஆய்வு செய்தார்கள். பாதுகாப்பு குறித்து முழுவதுமாக ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாளை வேட்பாளர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தனியாக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினர் 100 மீட்டர் தொலைவில் தான் நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 100 மீட்டருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர்கள் பட்டாசு வெடிக்கிறது, கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது என்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு என்று தனியாக ஒரு மீடியா சென்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் தனியாக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவோம் என்று சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, பொதுவாகவே தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கட்சி தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். அதுவும் தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தோமேயானால் எந்த கட்சி என்று பாராமல் கட்சி தொண்டர்கள் பொதுவாகவே உற்சாகமாக ஒரு விழாக்கோலம் பூண்டு வாக்கு எண்ணும் மையங்களை சூழ்வது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். இந்த வாட்டி 100 மீட்டர் தொலைவில் தான் அவங்க எல்லாம் குழுமணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அங்கு அந்த மாதிரி அவர்கள் குழுமும் போதோ, பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போதோ போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக பிரியா, இதற்காக சென்னையில் மட்டும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு யாரும் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பட்டாசு வெடிக்கும் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கண்காணிப்பு குழுவினர், அதாவது ரோந்து சுற்றக்கூடிய வாகனங்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் முன்கூட்டியே முழுவதுமாக அனைவருமே சோதனை செய்யப்பட்டுதான் அந்த இடத்திலும் நிற்க அனுமதிப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் முன்கூட்டியே அந்த சாலையில், அதாவது குயின் மேர்ஸில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி இருக்கக்கூடிய மெரினா சாலை, அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சர்தார் பட்டேல் சாலை, லயலா கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி சாலை, இந்த பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து போலீசார் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்து வைத்திருப்பார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா.